அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது அல்லாஹ்வின் சிந்தனையுடைய முக்கியத்துவம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய நினைவு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட தோணக்கூடிய அன்றாட இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை பத்தியும் அல்லாஹ்வுடைய நினைவோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு இடி சவுண்டு கேக்குது. நல்லா இடி இடிக்குது. பயங்கரமான ஒரு இடி இடிக்குது. அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் மிக பெரியவன்பா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சில விஷயத்த நம்ம கேட்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அந்த கேட்குற ஒரு விஷயமே பதட்டுக்கூட ஒரு விஷயமா இருந்தா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்படி நம்ம மேட்டுல இருந்து கீழே இறங்கும் பொழுது அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நம்ம இறங்கக்கூடியவங்களா இருப்போம். இப்படின்னு அல்லாஹு அக்பர் தொழுகையிலும் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பரை நம்ம சொல்ல இருக்கோம். அப்படி அல்லாஹு அக்பர் மிக பெரியவன், அல்லாவே பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அக்பர் என்ற வார்த்தை குர்ஆனில் எந்தெந்த இடத்தில் எல்லாம் வருகிறது? அக்பர் என்ற வார்த்தை குர்ஆனில் எந்தெந்த இடத்தில் வருகிறது? அக்பர் என்றால் பெரியவன். அப்படி பெரியது, பெரியவன் என்ற வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிற வசனம்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 39வது அத்தியாயம் 26வது வசனத்தில் வரக்கூடியது வல அதாபுல் ஆஹிரத்தில் அக்பர். வல அதாபுல் ஆஹிரத்தில் ஆஹிரத்தி அக்பர். மறுமையின் வேதனை பெரியது. மறுமையில வரக்கூடிய வேதனை எப்படியா இருக்குமா? ரொம்ப பெரியதா இருக்கும். ஆஹிரத்தி மறுமை, அதாப் அதாப் அப்படின்னா வேதனை, அக்பர்னா பெரியது. மறுமையில வரக்கூடிய வேதனை பெரியதாக இருக்கும். அடுத்த வசனம் அத்தியாயம் 16வது அத்தியாயம் 41வது வசனத்தில் வரக்கூடியது வல வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர். வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர். மறுமையின் கூலி பெரியது. மறுமையில நல்லடியார்களுக்கு சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுற கூலி எவ்வாறு இருக்கும்னா பெரியதாக இருக்கும்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்தது 9வது அத்தியாயம் 72வது வசனத்துல வரக்கூடியது வரித்வான் மினல்லாஹி அக்பர். வரித்வான் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வின் திருப்தி பெரியது. அல்லாஹ்வுடைய திருப்தி எப்படி இருக்கும்னா பெரியதாக இருக்கும். அடுத்து 29வது அத்தியாயம் 45வது வசனத்துல வரக்கூடியது வல திக்ருல்லாஹி அக்பர். திக்ர் அப்படின்னா நினைவு. குர்ஆன திக்ருன்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. அதாவது நினைவூட்டல். இல்லை என்றால் திக்ர் பிரார்த்தனை, துவானா பிரார்த்தனை. திக்ர்னா சொல்லக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தைகள். திக்ர் நினைவு இப்படின்னு பொருள்படும். அல்லாஹ்வின் நினைவு பெரியது. அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரியதாக இருக்கு. அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே பெரியதாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்க்கு என்ன மீனிங்? அல்லாஹ் மிக தூயவன், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு பொருள்படும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவராக இருக்கும். ஆக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்வை புகழக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு இதை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். ஆக அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வை திக்ர் செய்யற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துது. ஆக அல்லாஹ்வின் நினைவு பெரியது. அல்லாஹ் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு விஷயத்திலும் படைப்பாளன் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு வருதுதானே. ஆக அல்லாஹ்வின் நினைவு பெரியது. 29வது அத்தியாயம் 45வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அடுத்தது 33வது அத்தியாயத்துல 41வது வசனத்துல வரக்கூடியது யா அய்யுஹல்லதீன ஆமனு த்குருல்லாஹ திக்ரன் கஸீரா. நம்பிக்கை கொண்டவர்களே,
யா அய்யுஹல்லதீன ஆமனூனா என்னது? இறை நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். 33வது அத்தியாயத்துல 41வது வசனத்துல வரக்கூடிய வசனம் குர்ஆன்ல இடம்பெறுகிறது. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அதிகமாக அவனை நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் 41வது வசனத்துல 33வது அத்தியாயத்துல குறிப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அடுத்து, இப்படி அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதன் மூலம் தக்வா நம்மளுக்கு வலுவடைகிறது. வலிமையான தக்வா பெறக்கூடியவர்களாக இருக்கும். இதன் மூலம் முத்தகீன்கள், உண்மையாளர்கள், அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களாக நம்ம ஆக முடியும். ஒரு வசனம் இருக்கு, அல்லாஹ்வுடைய நினைவால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம்தான் நாம் வெற்றி அடையர்களாக மாறுகிறோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலியம்தான் நம்ம முத்தகீன்களாக, உண்மையாளர்களாக, அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களாக நம்ம ஆக முடியுது. 8வது அத்தியாயம் 45வது வசனத்துல வரக்கூடியது, வதகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகமாக தியானம் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதிகமாக நினைவு கூறுங்கள் சொல்றா. இது எந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? நம்பிக்கையாளர்களே, நீங்கள் போர்களில் எதிரிகளின் கூட்டத்தை சந்தித்தால் உறுதியாக இருங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாகும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். நம்ம பார்த்திருப்போம், வேலை செய்யும் பொழுது திக்கு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு அந்த வேலையை செய்யுங்கள் என்று மனிதர்களிடத்தில் சொன்னால் அந்த மனிதர் என்ன சொல்வார்கள்? ஒரு வேலை செய்யும் பொழுது எப்படி ஒன்னொன்னு வேலை செய்ய முடியும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய விஷயத்துக்கு கூட அந்த மனிதர்களால அல்லாஹ்வை நினைக்க முடியல. போர்க்களம் எப்பேற்பட்ட ஒரு களம், அந்த களத்தில அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள், வெற்றி அடைவீர்கள் சொல்லப்பட்டது. போர்க்களத்துல தொழுகணும், நின்று தொழுவணும், ஏன் ஓடிக்கிட்டே தொழுவணும், ஆயுதம் ஏந்திக்கிட்டே தொழுவணும். ஒரு பேட்ச் முடிஞ்சிட்டா அடுத்த பேட்ச் தொழுவணும். அந்த ஒரு பேட்ச் மற்றவங்கள பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தொழுகை விட்டுறாதீங்க. இந்த தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது? அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்துட்டே இருங்கள். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை, போர்க்களத்துல எப்பேற்பட்ட ஒரு நிலை அவங்களுக்கு. அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ஆனா செஞ்சாங்க, அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு அடியார்களாக அவங்க இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு போர்க்களத்திலும் அவங்க வெற்றி பெற கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த குர்ஆன் பொய் சொல்லல. அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், நீங்க வெற்றி அடைவீர்கள். போர்க்களத்துல அல்லாஹு தஆலா சொல்ற ஒவ்வொரு போரிலையுமே அவங்க வெற்றி அடையக்கூடியவங்களாக இருந்தாங்க. நம்மளுக்கு 3 அம்சங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 3 அம்சம். இந்த 3 அம்சங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, பின்பற்றணும்னா அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் நம்ம ஆக முடியும். அது என்ன? எண்ணம், பேச்சு, செயல். முதலாவது எண்ணம். எண்ணம் போல்தான் வாழ்வுன்னுவாங்க. அந்த எண்ணம் சரியாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். அந்த எண்ணம், அல்லாஹ்வுடைய சிந்தனை எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு? ஒரு நாள் எடுத்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் அல்லாஹ்வை நாம் சிந்திக்கிறோம்? சற்று நினைவு கொண்டு பாருங்களேன். ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது அல்லாஹ்வை நாம் நினைக்கிறோமா? அல்லாஹ்வை சிந்திக்கிறோமா? உணவை பார்க்கும் பொழுதோ, இந்த ஆடைகளை பார்க்கும் பொழுதோ, நம்மளுக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அருளை நம்ம பார்க்கும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய எண்ணம், அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏதாவது நமக்கு தோன்றுகிறதா? ஏன் நம் குழந்தைகளை பார்க்கும் பொழுதோ, நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் கொடுத்தது, அவன் படைத்த படைப்பு. அதை பார்க்கும்போது, சிந்திக்கும் பொழுதோ நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு அதிகரிக்க வேண்டும் தானே? அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாசம் அத்தனையும் நம்மளுக்கு அதிகரிக்க வேண்டும். ஆக எண்ணம். அடுத்தது பேச்சு. பொய், புறம், அவதூறு.
நம்ம அன்றாட பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமா என்னன்னா புறம். பொய் கூட ஏதாவது ஒரு காரணத்துக்காக போய் பேசுவோம். ஒரு நாளைக்கு போய் பேசலாம், இல்ல இன்னொரு நாளைக்கு போய் பேசலாம். ஒரு தொடர்ந்து அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். ஆனா புறம் என்பது தினதோறும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. புறம் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபா கிட்ட, புறம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபியும் அல்லாஹ் தஆலா தான் நன்க அறியக்கூடியவர்கள் இப்படின்னு சஹாபாக்கா பதில் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்க சகோதரன் விரும்பாத ஒரு விஷயத்த சொன்னா புறம். உங்க சகோதரர்களை பற்றி விரும்பாத ஒரு விஷயம் செயல், அவங்க ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க, தவறு செஞ்சிருப்பாங்க, அது வெளியே தெரிஞ்சால் மானக்கேடோ வெக்கக்கேடோ இப்படி ஆயிடுமேனு அவங்களுக்கு அதை வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க. அது சொன்னா அவங்க அதை விரும்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த விஷயத்த நம்ம தவிர்த்துக்கணும். அப்ப சஹாபாக்கு கேக்குறாங்க, அவங்க கூட என் சகோதரனுடைய விஷயம் அது உண்மையா இருந்தாலுமா? ஆமா, உண்மையா இருந்தால் அது புறம், அது இல்லை எனில் அவதூறு. உங்க சகோதரன் பற்றிய விஷயம்தான், அது உண்மையா இருந்தாலும் சரி, அது இல்லையாட்டாலும் சரி, யாரை பற்றியும் யாரும் பேசாமல் இருக்கதே சிறந்தது. ஏனென்றால் சகோதரனை மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்கிறார். புறம் பேசுவதை கொண்டு அல்லாஹ் சொல்றான், சகோதரனுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? இப்ப எந்த அளவுக்கு ஒரு அருவக்கத்தக்க ஒரு செயலா இருக்கு, ஒரு விஷயமா இருக்கு. குறை கூறி புறம் பேசி திரிவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கேடுதான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆக புறம் எப்போ நம்ம பேசலாம்னு கேட்டாலா ஏதோ ஒரு காரணம்காக பேசலாம். அதை நம்ம புறம் பேசுவதனால ஏதோ ஒரு விஷயம் அங்க நடைபெறும் அப்படின்னா பேசலாம். உதாரணத்துக்கு ஒரு தந்தை கிட்ட உங்க மகன் இப்படி எல்லாம் செய்யறான், அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றான், நான் பார்த்தேன், இப்படியும் புறம் பேசலாம். இது சீர்திருத்துவதற்காக நம்ம சொல்லப்படுற விஷயம். மணிக்கணக்கா நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம், ஒருத்தவங்களை பத்தி எந்த ஒரு விஷயமும் அங்க நடைபெறலைன்னா அது புறம். அப்படிப்பட்ட ஒரு புறத்துல இருந்து அல்லாஹ் தஆலா நம்ம பாதுகாக்கணும். அவதூறு இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. உங்க சகோதரன் அந்த ஒரு விஷயம் பண்ணிருக்கவே மாட்டாங்க, அந்த விஷயத்த பத்தி இவன் இப்படிலாம் பண்ணிருப்பான், இவன் எப்படி தெரியுமான்னு அவனை பத்தி தப்பா பேசு, இது அவதூறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது செயல். நம்ம என்ன மாதிரியான செயல்கள் நம்ம செய்யறோம்? நாம் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு செயலை நம்ம செய்யறோமா, இல்ல அழகான செயலை செய்யறோமா? இதை குறித்து 35வது வசனம் அத்தியாயம் 10வது வசனத்துல வரக்கூடியது அல் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிற ஒரு விஷயம். எவர் கண்ணியத்தை நாடுகிறாரோ அப்போது அவர் அல்லாஹ்விடம் கண்ணியத்தை தேடவும், ஏனெனில் கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை அறிந்து கொள்ளவும் அவன் பக்கமே தூய்மையான சொற்கள் ஏறி செல்கின்றன. நல்ல நல்ல வார்த்தைகள் பேசும்போது மற்றவர்கள் பத்தி புறம் பேசுவதோ அவதூறு கூறுவதோ தினந்தோறும் பொய் கூறுவதில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நாம் பேசுற தூய்மையான சொற்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடம் செல்கிறது. நற்செயல்கள் அதனை உயர்த்துகிறது. நம்ம செய்யற ஒவ்வொரு நற்செயலும் தான தர்மங்களா இருக்கட்டும், பிறருக்கு செய்யற ஒரு உதவிகளாக இருக்கும், அண்டை வீட்டார்களை நல்ல முறையில் நடந்து கொள்வார், எல்லாமே நற்செயல்கள். அது அத்தனையுமே அல்லாஹ்விடம் செல்லக்கூடியதாக இருக்கு. ஆக தூய்மையான சொற்களும் நற்செயல்களும் ஒருத்தனை உயர்த்துது என்று அல்லாஹ் சொல்றான். இதை கண்ணியத்தை கொடுக்குது. கண்ணியம் யாரிடம் இருக்கு? அல்லாஹ்விடம் இருக்கு. சோ அல்லாஹ்விடம் அந்த கண்ணியத்தை தேடவும் என்று இந்த வசனத்துல நம்மளுக்கு புரிய வருது. ஆதலால் எண்ணம், சொல், பேச்சு, செயல், இது மூன்றுமே 3 அம்சங்களே நம்ம வாழ்வில சீராக நம்மளுக்கு இருந்தால், தக்வாவுடைய வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தால், முத்தகீன்களாகவும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு உண்மையாளராகவும் நம்ம இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி. ஒரு மாசம் 31 நாளாவும் இருக்கட்டும், 30 நாளாவும் இருக்கட்டும், ஒரு மாசம் அட்டவணை போட்டிருக்காங்க. காலை 10 மணி சிந்தித்தேன், மதியம் 2 மணி சிந்தித்தேன், மாலை 6 மணி சிந்தித்தேன். பொய் புறம் அவதூறு பேசவில்லை. நன்மை செய்தேன், அதற்கு நன்றி கூறினேன். தவறு செய்தேன், அதற்கு பரிகாரம் செய்தேன். இது எண்ணம்லாம் என்ன? காலை 10 மணி, மதியம் 2 மணி, மாலை 6 மணி, இது மூன்றுமே எண்ணம். சொல் பொய் புறம் அவதூறு. செயல் நன்மை செய்தேன், தவறு செய்தேன், இது செயல். ஒரு மாதத்துக்கான அட்டவணை எனக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 10 மணி சிந்தித்தேன். எதை பற்றி சிந்தித்தேன்? இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், இப்ப நான் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேன்.
இது எதற்காக, எந்த காரணத்திற்காக அப்படின்னா, நன்மை என்ற ஒரு காரணத்திற்காக, பல பேர் பயனடையணும் என்ற ஒரு காரணத்திற்காக. இது அல்லாவிடம் எனக்கு என்ன மாதிரியான கூலி கிடைக்கும்? ஒரு நல்ல கூலி, அல்லாஹ் என்னை உயர்த்தக்கூடியவனாகவும் அவன் எனக்கு ஒரு மதிப்பீட எப்படி தருவான் அப்படின்னு ஒரு சிந்திக்கணும். இந்த ஒரு மதிப்பெண்ணு நம்மளுக்கு தருவான், நம்மள அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கோம் இப்படின்னு அல்லாவை பற்றிய ஒரு சிந்தித்தல் நம்மளுக்கு இருக்கணும். காலை 10 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு, மாலை 6 மணிக்கு நம்மளுக்கு இருக்கணும். சொல், பொய், புறம், அவதூறு தினந்தோறும் நம்ம பேசக்கூடாது. பொய்யும் புறமும் அவதூறும் தினந்தோறும் நம்ம பேசக்கூடாது. அடுத்தது, நன்மை செய்தேன் அதற்கு நன்றி கூறினேன். நன்மை, ஒரு நன்மை நம்ம செஞ்சிருப்போம். யாரால செஞ்சிருப்போம்? பிறரால நம்ம நன்மை செஞ்சிருப்போம். ஒருத்தவங்களுக்கு தண்ணி குடம் தூக்கவே முடியல, நாம் அவங்களுக்கு தண்ணி குடத்தை தூக்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம். யாரால செய்யப்பட்டுச்சு? அவங்களாலதானே செய்யப்பட்டுச்சு. அவங்களுக்கு நான் நன்றி கூறினேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாம அல்லாவுக்குமே நம்ம நன்றி கூறணும். அல்லாஹ் அவங்களாலதான் என்னால உதவி செய்ய முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு நன்றி கூறணும். அவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடியவங்கள ஒரு மக்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது, தவறு செய்தேன் அதற்கு பரிகாரம் செய்தேன். தினந்தோறும் நம்ம தவறு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்மள அறியாம ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. அது அல்லாஹ் தான் அறியக்கூடியவன். நம்ம தவறே செய்யலன்னு திட்டவட்டமா எந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட முடியாது. அது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவன். ஆகையால அதற்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ், தௌபா செய்யக்கூடிய ஒரு மக்களாகவும், இறைவன்ல மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மக்களாகவும் நம்ம இருக்கணும். ஆக இதுதான் பயிற்சி அட்டவணை, ஒரு மாதத்திற்கானது. இது ரமலான் மாதத்துல இந்த பயிற்சியை நீங்க மேற்கொண்டா முத்தகீன்களாகவும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு மனிதர்களாகவும் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ஒன்றே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். 50ல 18வது வசனம், மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுன். மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுன் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன? எழுவதற்கு தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் ஒருவர் அவனிடத்தில் இருந்தே தவிர எந்த சொல்லையும் அவன் பொழிவதில்லை. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது அது கண்காணிக்கிற வானவர்கள் இருக்கக்கூடியவங்களதான் இருக்காங்க. நம்ம வலது புறமும் இடது புறமும் ஷோல்டர்ல நம்மளுக்கு இருக்கதான் செய்யறாங்க. ஆகையால ஒவ்வொரு சொல்லும் நம்ம பேசும் பொழுது பார்த்து தான் பேசணும். ஏனென்றால் வானவர்கள் இருக்கிறார், கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் உற்று நோட்பனாகவே இருக்கிறார். நீங்க நல்லது பேசினா நல்ல வானவர்கள் அதை எழுதியிருப்பாங்க. கெட்ட வார்த்தைகளோ கெட்ட தீமையான ஒரு விஷயத்த நீங்க செய்தாலும் தீமையாக எழுதுற பதிவிடக்கூடிய வானவர் அதை எழுதிப்பாங்க. ஆகையால எழுவதற்கு தயாராக இருக்கின்ற நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுதும் பேசும் பொழுதும் தயாராக இருக்கு. எழுவதற்கு வானவர்கள் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை கவனிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசும்போது புறத்துல இருந்தோ அவதூரத்துல இருந்தோ பொய்களை இருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும், ரமலான்ல பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவும், அந்த ரமலானே ஒரு முழு திருப்தியோட முழு அமல்களோட செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அனைவருக்கும் தந்தருவாயாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.